அம்மா மூக்கு செஞ்சு விடுறேன். சொல்லு சொல்லுடா கண்ணா. சொல்லு சொல்லு சொல்லு. நல்லா சொன்ன. இது பொம்மை. உயிருள்ளைக்கு மூக்கு சிந்து விடுற மாதிரி செஞ்ச அப்படி இது உடைச்சிட்டீங்களே. இதுக்கும் சேர்த்துதான் பில் போடுவேன். போடேண்டி மக்கு. நீ பில் போட்டா நான் பணம் கொடுத்துருவேனா என்ன? என்ன அப்படி மரியாதை இல்லாம பேசுங்க? என்னடி மரியாதை? ஏன் இஷ்டம். எந்த பொம்மை வேணும்னாலும் எடுப்பேன், என்ன வேணும்னாலும் செய்வேன். பாக்குறியா? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஒரு லூஸ் வந்து அட்டகாசம் பண்ணுது. யார பார்த்துட்டு லூசுன்னு சொன்ன? வேடிக்கை பாக்குறேன். எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்க போய் நிக்கிறேன் சார். எங்க போய் நிக்கிறா? இதுவா? ஐயோ என்ன சார் கண்ணடிக்கிறீங்க? விஷயத்தை சொல்றது கண்ணடிச்சா என்ன? கை காட்டி கூப்பிட்டா வந்துட வேண்டியதானே? வா. அந்த பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு. அதுக்கு கொஞ்சம் மர லூஸ். இங்க அடிக்க வந்து இப்படிதான் லூட்டி அடிக்கும், பொம்மைகள் எல்லாம் உடைக்கும். இதுக்கு பயந்தே ரொம்ப பேர் இங்க இருந்து வேலையை விட்டு ஓடி இருக்கிறாங்க. நீ உடைஞ்ச பொம்மைகளுக்கெல்லாம் பில்லு போட்டு வை, உன் சம்பளத்துல கழிச்சிடலாம். பில்ல அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா அவங்க பணத்தை நமக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகே, நீ போய் வேலையை கவனி, நான் போறேன். குழந்தை, நீ ஏம்மா இங்க வந்த? ஒரு போன் பண்ணி இன்னொரு எனக்கு தேவைன்னு சொல்லி இருந்தீனா நானே அதை பார்சல் பண்ணி பங்களாவுக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பேனம்மா. நீ இப்படி அடிக்கடி இங்க வந்து கலாட்டா பண்றது உன் புருஷனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான். போதும் போதும் காக்கா. ஒண்ணு இல்ல, காக்கா பொம்மை கேக்குது. பொம்மை கத்தி பேசாதம்மா. அதோ அந்த பொம்மை செக்ஷன்ல இருக்க ஒரு பொம்மை, அத மரியாதையா இருக்க சொல்லு. இல்ல சீட்டு கீழிடும். ஓஹோ, அந்த பொண்ணுக்கு தானே? இல்ல ஓன் சீட்டு. ஐயோ, சாரி எம்டி சார், இந்த கொஞ்சம் என்ன மரியாதை ஏறிட்டே போகுது? வெறும் ஜனாலே கூப்பிடு. வெறும் ஜனாடா? கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு. உன்னுடைய தர்ம பத்னி திருமதி கௌரி ஜனார்த்தனம் பொம்மை செக்ஷனுக்குள்ள வந்து டாப்புக்கு சண்டை போட்டு சில பொம்மைகளை உடைச்சாங்களே, அதுக்கு இந்த பில். இது சொல்லாம கொள்ளாம சில பொம்மைகளை எடுத்துட்டு போனாங்களே, அதுக்கு இந்த பில். கௌரி இங்க வந்தாளா? ஆமா. எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. வெங்கல கடையில யானை புந்த மாதிரி பொம்மை கடையில கௌரி புந்து சக்கா உட்கார்ந்து ஒரே சண்டை. புதுசா வந்திருக்காள் விட 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 சிலுக்கு ராகினி, அந்த பொண்ணோட தான் பயங்கர சண்டை. கொஞ்சம் லேட்டா நான் போயிருந்தேன், சிலுக்கு டாரா செஞ்சிருக்கோம். கௌரி யாருன்னு ராகினி தெரிஞ்சு போச்சா? தெரியாது. பொம்மை செக்ஷன்ல இருக்கிற எல்லா பெண்களுமே புதுசா வேலைக்கு வந்தவங்க. ஒரு வழியா நான் சமாளிச்சேன். இதை பார்ப்பா, கௌரி இங்கெல்லாம் வரவிடாது. அப்படி வரவிட்ட உன் கௌரவம் காத்துல பறந்து போயிடும்.